ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goldenheart Editzz. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோக்கு எஃபெக்ட்லாம் போட்டு கலரை எப்படி நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறத பார்க்க போகிறோம். இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் ஃபாண்ட் மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் அலைட் மோஷன் லிங்க்லாம் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ரேஷியோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா இருக்கா அதில் வந்து நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணினா கார்னர் 3 புள்ளி இருக்கா ஃபில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஷேப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கார்னர் 3 புள்ளி இருக்கா அதை ஃபில் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்டில் வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது இருக்கா அதில் காப்பி பேக்ரவுண்ட் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளர்னு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காஷன் பிளர்னு இருக்கா காஷன் பில்லில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 0.395 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அனதர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் லைட் இருக்கா அதில் எக்ஸ்போசர் அண்ட் காமான்னு இருக்கா அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசரில் வந்து ஒரு மைனஸ் வேல்யூ கிட்டே தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு -0.62 வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட் இருக்கா அதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹைலைட் அண்ட் ஷேடோன்னு இருக்கா அந்த வந்து ஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டில் வந்து ஹைலைட் வந்து ஒரு கடைசி வரைக்கும் 200 வரைக்கும் மட்டும் அதை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். ஷேடோவில் எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ இன்னொன்று எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்டில் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இருக்கா அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸில் வந்து எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். கான்ட்ராஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு +3ல் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து சப்ராக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து கடைசி எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன்று ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. கார்னர் 3 புள்ளி இருக்கா அது ஃபில் கொடுத்துக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் வந்து ஒயிட் கலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் கான்ட்ராஸ்ட் இருக்கா அதில் வந்து ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஷேப்பை வந்து கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கார்னர் 3 புள்ளி வந்து ஃபில் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து அதர்னு ஆப்ஷன் இருக்கா அதில் காப்பி பேக்ரவுண்டில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்டில் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் லைட் இருக்கா அதில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் இருக்கா அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷனில் வந்து ஒரு ப்ளஸ் கிட்ட வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு +72.5 வந்து கொடுத்துக்கிறேன். 72.5 வந்து ப்ளஸ் வைப்ரன்ஸில் வந்து எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ நம்ம இந்த ஷேப்பையும் நம்ம வந்து கடைசி எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனல் கடைசியாக வந்து ஒரு ஷேப் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஃபில் கொடுத்துக்கோங்க. ஃபில் கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்கா இது வந்து கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து கலரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கலர் அண்ட் ஃபில் இருக்கா அது வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் கான்ட்ராஸ்ட்டில் வந்து ஓவர்லேன்னு இருக்கா ஃபர்ஸ்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி வந்து மட்டும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டி வந்து ஒரு 83 கிட்ட கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணியாச்சு.